This video sponsored by Buy More Shopping app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டார்க் ஸ்டெயின் வந்து மெஹந்தி பேஸ்ட் நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். அதே மாதிரி ஒரு தடவையும் மெஹந்தி பவுட்ரை வந்து நம்ம எடுக்கும் போதுமே வந்து டைட்டாக சீல் பண்ணி வைக்கிறது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட். நீங்கள் சப்போஸ் டைட்டாக சீல் பண்ணலன்னா அதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து க்ளம்ஸ்லாம் உள்ளே வந்து ஃபார்ம் ஆகும், கலர் வந்து சேஞ்ச் ஆகும், ஹென்னா பவுடரோட கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எப்போயுமே வந்து நீங்கள் மெஹந்தி வந்து செய்யும் போது அதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ஸே நம்மளுக்கு ஹென்னா பவுட்ரு. ஸோ ஹென்னா பவுட்ரு எப்பவுமே ப்ராப்பராக வந்து நீங்கள் டைட்டாக சீல் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு வைக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறமா வந்து சுகர்னு பார்த்தீங்கன்னா, சுகர் வந்து நம்ம ரேஷன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரேஷன் சுகரில் வந்து நம்மளுக்கு அந்த ரைஸு இல்லை தால் எதனா மிக்ஸ் பண்ணி வரும். ஸோ அதனால் அந்த சுகர் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா டீ டிகாஷன் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது. இந்த டீ டிகாஷனுமே வந்து நீங்கள் வந்து 2 ஸ்பூன் டீ டிகாஷன் 50 ml வாட்டர் இந்த மாதிரி ரேஷியோவில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டீ டிகாஷன் நல்லா கிடைக்கும். ஸோ பேஸ்ட்டுமே வந்து டார்க் ஸ்டெயின் கொடுக்கறது உங்களுக்கு லெமன் ஜூஸும் டீ டிகாஷனும் மட்டும்தான். ஸோ அதனால் இது ரெண்டுமே வந்து நீங்கள் போடும்போது ஸ்டெயின் பேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா வந்து டை ரிலீஸ் ஆன பிறகு அந்த பேஸ்ட் வந்து உங்களுக்கு அதாவது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ திக்காக பண்ணி வைக்கிறீங்களோ, இப்போ வந்து திக்காக பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணோம். இப்போ ஊற்றுறது வந்து எசென்ஷியல் ஆயில். ஓகேவா? நான் எப்பயுமே வந்து 100 grams ஹென்னா பவுடருக்கு 30 to 35 வந்து சுகர் ஆட் பண்ணுவேன். 30 ml to 32 சம்திங் அந்த மாதிரி ஆயில் எடுத்துப்பேன். ஓகேவா? நீங்கள் ஆயில் வந்து இதே லக்ஸரியாக யூஸ் பண்ணுறீங்க, கேட்ச் ஃபுட் ஆயில், லேவெண்டர் ஆயில், இந்த மாதிரி க்ளோவ் ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டீ டிகாஷன் சுகர்லாம் தேவைப்படாது. சப்போஸ் நீங்கள் வந்து டீ ட்ரீ ஆயில் போடும் போதே உங்களுக்கு ஸ்டெயின் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு டீ ட்ரீ ஆயில் உங்களுக்கு முடியல, நான் ஈக்குவல்டிஸ் ஆயில் போடுறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக டார்க் ஸ்டெயின் அட்டென்ட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக டீ டிகாஷனும் லெமனும் போடும்போது உங்களுக்கு அந்த யூக்குல்டிஸ் ஆயில் யூஸ் பண்ணுற கலரை விட உங்களுக்கு நல்லாவே வந்து கிடைக்கும் கலர். எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா பேஸ்ட்டு? இந்த மாதிரி தான் நல்லா திக்காக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கொஞ்சம் குவான்டிட்டி இருக்கிறத மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சு பண்ண முடியலன்னா நீங்கள் ஸ்பேச்சுலா இல்லைனா வந்து நீங்கள் 200-300 grams யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அந்த டைம் ஸ்பேச்சுலா டக்குன்னு எடுக்க முடியல. ஸோ அதனால் பார்லருக்கு உடனே கோன் தேவைன்றதுனால நான் ஸ்பீடாக ரெடி பண்ணி டை ரிலீஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இருக்கிறத அடித்து நான் டக்குன்னு அந்த ஸ்பூனில் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணால் எனக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுது. ஸோ அதனால் வாட்டர் ஆட் பண்ணி நான் சுற்றி வந்து இந்த மாதிரி, ஏன்னா நம்மளுக்கு ட்ரை ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வச்சு நான் லிட்டை வந்து நம்ம டைட்டாக வந்து ரேப் பண்ணிடணும். நீங்கள் வந்து சப்போஸ் வந்து நீங்கள் கண்டெய்னரில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரேப் தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி கிளாஸில் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரேப் தேவைப்படும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி டைட்டாக ரேப் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு அந்த டை ரிலீஸ் வந்து ப்ராப்பராக எங்கேயுமே வந்து வெளியே போகாமல் உங்களுக்கு ப்ராப்பராக அது இப்படி பண்ணி வச்சா தான் உங்களுக்கு நல்லாவே டைட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் லிட்டு போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக டை ரிலீஸ்க்கு டைம் வந்து 12 to 24 hours கொடுத்தா உங்களுக்கு ஸ்டெயின் வந்து நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மார்னிங் பண்ணேன், இது வந்து ஈவினிங். ஓகே, தெரியுதா? ஈவினிங்கில் வந்து எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். மார்னிங் பண்ணதோட இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹென்னா மிக்ஸாலஜி கிளாஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு மெஹந்தி கோன் பற்றி எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், எங்கே வாங்கினா நல்லா ஹென்னா பவுடர் நல்லா ப்ரீமியமாக குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸும் உண்டு, எந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கொண்டு வரணும். ஸோ முக்கியமானதே வந்து ஹென்னா கோனில் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கிடையாது, வாட்டர் மட்டும்தான் இதில் மெயினாக போடணும். ஸோ வாட்டர் எந்த டைமில் எவ்வளோ ஊற்றணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக. அப்போ டை ரிலீஸ் எப்படி ஆயிருக்கு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இப்போ ப்ரௌன் கலர்லேருந்து எவ்வளோ ஒரு க்ரீனிஷ் கலராக உள்ளே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பேஸ்ட் வந்து சில டைம் வந்து நமக்கு நார்மலாகவே வந்து மெஹந்தி கோனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சில டைம் வாட்ரு கொஞ்சமாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்கிங்ஸில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இதை பாருங்கள், எவ்வளோ ஒரு ஃப்ளோ வந்து நல்லா வருது மெஹந்தியில். அப்படியே நம்ம சேனல் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
ஓகேவா? நீங்களும் என் கூட சேர்ந்து ஹென்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே சேல்ஸ் பண்ணணும், எங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே எங்கே கொடுக்குறதுன்னு தெரியாது. அது எல்லாமே நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இந்த கிளாஸில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.